விழுப்புரம் அருகே அரசு பள்ளியில் படிக்கும் 3ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் அசத்தலாக ஆங்கிலம் பேசி வருகின்றனர். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். In Valio, they lived a hard-working carpenter named Somu. He was very sad as he could not make his mind. One night, he prayed to God before going to bed. "Oh God, please help me, let my good speech good rise." An angel appeared in his room and surprised him. She gave him a chisel. "I'm giving you a magic chisel. It will help you make furniture with little figurines." விழுப்புரம் மாவட்டம் கந்தாடு கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கும் தனலட்சுமி என்ற இந்த மாணவி ஒரு சாம்பிள் தான். இந்த குழந்தைகள் இவ்வளவு அழகாக ஆங்கிலம் பேச காரணம் அவர்களின் வகுப்பு ஆசிரியை அன்னபூர்ணா. அரசு பள்ளியில் பணியாற்றினாலும் அங்கு பயிலும் ஏழை குழந்தைகளை திறனுள்ளவர்களாக மாற்றும் நோக்கில் 1.5 லட்சம் ரூபாய் தனது சொந்த பணத்தில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் உருவாக்கியுள்ளார். வகுப்பறையில் அனைத்து குழந்தைகளுக்கும் அழகிய மேசைகள், நாற்காலிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் ஆசிரியை அன்னபூர்ணா அவர்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் கல்வி பயில லேப்டாப், டேப், அபாக்கஸ், கணித சாதனம், டிஜிட்டல் தொடுதிரை என பலவற்றை உருவாக்கி கொடுத்துள்ளார். இந்த ஒரு அரசு வேலையா இருந்தாலும் இந்த வேலை வேண்டான்னு நான் பயந்து ஓடினாலும் அதுக்கப்புறம் காலம் போக 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 இந்த குழந்தைங்களுக்கு தான் என்னோட உண்மையான சேவை தேவைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்னால் என்னென்ன முடியுமோ, நான் எப்படி இருக்கேனோ, என்னோட ஆங்கிலம் எப்படியெல்லாம் எனக்கு உதவுச்சோ அந்த மாதிரி இந்த மாணவர்களுக்கும் அது கொடுக்கணும். ஏன்னா என்னோட மாணவர்கள் பொதுவாக கிராமப்புற மாணவர்கள் ரொம்பவும் திறமைசாலிகள். நான் கொடுக்குற பயிற்சியில் அவங்க நிச்சயமாக உலகத்தோட எல்லா மூலைக்கும் போவாங்க, அவங்கள பெரிய ஆளாக வருவாங்க. அப்போ அவங்க போகும்போது ஆங்கிலம் ஒரு தடையாக அவங்களுக்கு இருக்கக்கூடாது. இதன் ஆங்கிலம் இல்லையேன்னு அவங்க கூணி குறுக கூடாதுன்றது தான் என்னோட இந்த ஆங்கிலத்துக்கான ஒரு பயிற்சி. ஆசிரியை அன்னபூர்ணா ஆங்கிலத்தில் போதிக்கும் அனைத்தையும் 3ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள் அப்படியே உள்வாங்கிக் கொள்கின்றனர். ஆங்கிலத்தை மனப்பாடம் செய்யாமல் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் மாணவ மாணவிகளுக்கு போதிப்பதாக ஆசிரியை அன்னபூர்ணா கூறுகிறார். என்னென்ன பாடங்கள் இருக்கோ அது எல்லாமே நாடக வடிவில் மாற்றிட்டு அதை கான்வர்சேஷன்ஸ் அண்ட் டயலாக்ஸ் மூலிமா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நாடகத்தை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, டயலாக்ஸும் ஃப்ளூயண்ட்டாக பேச கற்றுக்குறாங்க, பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டும் அவங்களுக்கு தாராளமாக வருது. அண்ட் அவங்க நல்லா செயல்படுறாங்கன்றதுக்காக அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நான் ஃபேஸ்புக்கில் என்னோட பேஜில் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அதை பார்த்து மக்களுக்கு கிட்டேருந்து நிறைய வரவேற்பு கிடைச்சிது. அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கும் தங்கள் குழந்தைகள் ஆங்கிலம் பேசுவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். என் பசங்க இங்கிலீஷ் பயங்கரமாக படிக்கிறாங்க சார். வீட்டுக்கு வந்தாலே அவங்க பேசுகிற பேச்சு எனக்கே புரிய மாட்டேங்குது. வளவலன்னு கத்திங்க எடுக்கிறாங்க. நானும் என்னவா புலம்புறேன்னு கேட்பேன். எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கம்மான்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப இவ்வளோ சந்தோஷப்படணும்னு நினச்சி கூட பார்க்கல. அன்னபூர்ணா போல் அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் சேவை மனப்பான்மையுடன் பணிபுரிந்தால் அனைத்து குழந்தைகளும் ஆங்கிலம் மட்டுமன்றி பிற துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத்.